மன்னிச்சிருங்க. இப்போ நாங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறோம். ஏன் வணக்கம் போல் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் மூதேவிகளா ஆக்கங்கிட்ட மூதேவிகளா ஆக்கங்கிட்ட கூவைகளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சரி சொல்லுங்க. என்கிட்ட நான் உங்க திவ்யா நீங்க தானே? லூசுரா லூசு இல்லனே மென்டல் மூடிக்கிட்டு பாப்போம் சாப்பிட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாட்டர்டே எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காருல்ல, அவர் இந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரியை உள்ளுக்கு அனுப்பிச்சு உள்ளுக்கு இருக்கிறவங்களா பூரா வந்து அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி அவங்க என்னென்ன தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கிறதுக்கு இவங்கள உள்ளுக்கு அனுப்பணும்னா இந்த பாரு நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்பேன். ஓகே. இவங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இவங்களும் ஒருத்தங்களா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரோஸ் பண்ற மாதிரி வந்து இருந்தாரு. ஆனா உண்மையிலே ரோஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்ட மாதிரியும் இருக்கணும், கேட்காத மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியை வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஆக மொத்தம் ஷோ வந்து பயங்கரமா விஜய் சேதுபதி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? அது மட்டும் இல்லாம வந்து இந்த பிராங்க்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல, என்னமோ வந்து இந்த சீசனை வந்து இந்த பிராங்க் பண்ணி தான் பயங்கர ஹிட் ஆக்க போறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த பிரஜன், பிரவீன், கமருதீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதையும் வந்து விஜய் சேதுபதி வந்து எப்படி டீல் பண்ணாருன்னா, எப்பா இத நான் கேட்க மாட்டேன், இத வச்சு நீங்களே அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாருங்க. அதே மாதிரி வந்து இந்த வாரம் வந்து எவிக்ஸ் ஆனது யார் அப்படின்னோம்னா நம்ம கொரியன் பாய் துஷார் தாங்க. துஷார் வந்து இந்த 5வது வாரத்திலயா நம்ம ஏதாவது தெரிஞ்சிடணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்த ஒயில் கார்டை அடிச்சு நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிரணும் அப்படின்ட்டு திவ்யா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆனா அவன் பண்ண ராஜதந்திரம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம இந்த வாரம் நீ வீட்டுக்கு போயிட்டு வாடா ராசா அப்படின்ட்டு வந்து சாட்டர்டே எபிசோட்லயே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படித்தான் இந்த சாட்டர்டே எபிசோடு வந்து ரொம்ப வந்து சூப்பரா ரோஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அவர் செய்யல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அப்படி சாட்டர்டே எபிசோட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஏது விஷயங்கள் நடந்தது ஃபுல்லா வந்து பார்க்க முடியாட்டாலும் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதுதான், உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக் ஃபர்ஸ்ட்லயே வந்து 4 அடிதடி சண்டை நடந்ததுலப்பா. அதான் கமருதீன், பிரஜன், பிரவீன் அவங்க 3 பேரும் ஒண்ணு போல உட்காருங்க, என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் பேசிடக்கூடாது, உங்களை வச்சுதான் நான் மத்தவங்கிட்ட வந்து இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போறேன். இந்த ஜீனியஸ்களுடைய மூளைய மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா மிகப்பெரிய விலைக்கு போகும். ஏன்னா இதுக்கு தான் யூஸே பண்ணாத மூளையாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து என்னக்கா சொன்னாக்கா பார்வக்கா பேசுங்கக்கா, இவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்ன உடனே பார்வதி, சார் இந்த சண்டையில ஆக்சுவலி நான் இங்க இல்லவே இல்ல, நான் குளிக்க போயிட்டேன், நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தடுத்து நிப்பாட்டி இருப்பேன். அந்த விக்கல்ஸ் எல்லாம் வந்து ஆள் நல்ல குண்டு பையன் மாதிரி இருக்காமல தடுத்து நிப்பாட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு வந்து விஜய் சேதுபதி, ஏமா நீ இருந்திருந்தா தடுத்து நிப்பாட்டி இருக்க மாட்டேன், இருந்திருந்தா இதுல எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். பாரதி, சார் நானும் அப்படி சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி அதுக்குது, நான் பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியாதா, நீ யாரு எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு இந்த 30 நாள்ல எனக்கு நல்லா தெரியும், ஏதோ அந்த கண்டஸ்டன்ஸ்ல வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் காது குத்துற மாதிரி என்கிட்ட காது குத்துற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வை லைட்டா செஞ்சு விட்டுருவாருங்க. ஏய் உன்னை தெரியும்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா. அடுத்து வந்து நம்ம திவ்யா கணேஷ், அதான் பாருவோக்கு ஈக்குவலா போட்டி போடுறதுக்கு வந்து காம்படிட்டிவா போட்டி போடாட்டாலும் பாரு வந்து எப்படி வந்து ப்ரொமோவதி அதாவது ப்ரொமோல வரணும் அவங்களோ அதே மாதிரிதான் நானும் ப்ரொமோல வருவேன் அப்படின்ட்டு வந்து திவ்யா கணேஷ் உள்ளுக்கு வந்தாங்களா. அவங்ககிட்ட கேக்குறாங்க, திவ்யா கணேஷ் சார் எனக்கு கோவம் வந்துருச்சு சார், என்ன சார் இப்படி அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் சீரியஸா பேசுவாங்க. நான் சாப்பிடல ஓவரா பேச என்ன டென்ஷன், அவங்க பேசின பத்தி உனக்கு தெரியாது, நான் சோத்துல விஷம் வச்சிருப்பேன். இருந்தாலும் திவ்யா கணேஷை பார்த்து, ஏமா நீங்க போட்ட சவுண்டை விட அவங்க சவுண்ட் கம்மியா தான் போட்டாங்கன்னு அப்படின்ட்டு லைட்டா அந்த இடத்துல ஓட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி டீல்
ஃபீல் பண்றது, சரிப்பா அந்த 3 பேர் வந்து சண்டை போட்டீங்களே அது என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க, என்ன உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு என்ன இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்க பண்ண ஆக்டை விட இங்க பண்ண ஆக்டிங் தான் ஓவரா இருந்தது. அது என்ன பண்ணாங்க, முட்டி போட்டு எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணது ஒரு பிராங்க். வணக்கம் போல் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா டேய் பிராங்க்னா ஒரு நியாயம் வேண்டாமாடா, அது கூட வந்து சண்டை போட்டு கத்தி கேவலப்படுத்தி தானே இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து எல்லாருமே வந்து செம காண்டாயிருவாங்க. மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். பிரவீன் ராஜும் வந்து சொல்லுவாப்புல, இருந்தாலும் எப்படி நாங்க ஆக்ட் பண்ண பாத்தீங்களா, இதோட எங்களோட திறமை எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லார்ட்டையும் வந்து பெருமையா பேசுவாங்க. எல்லாரும் ஃபன் பண்ணி ஜாஸ்தியா பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாணியை செருப்புல முக்கி அடிக்கிறாப்புல வந்து செம கேள்வி கேட்டாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே. ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு பிராங்கா, ஒரு பிரஜன் நானே வீட்டுக்காரமா சான்றாவே அந்த அழுகுறாங்க அப்படின்ட்டு வந்து கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கானாவனத்துல ஒரு படி மேல போய் வந்து கமுருதினா அடிக்கவே போயிருவாங்க, அடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாம சிபிக்ஸா எல்லாருமே வந்து கேள்விவாங்க, இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா, ஏன் இப்படி ஒரு பிராங்க் பண்ணீங்க, நாளை பின்ன வந்து இதே ஒரு பிராங்க் பண்ணா நாங்க சத்தியமா நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திவ்யா கணேஷ் இந்த இடத்துல வந்து அடுத்து பிராங்க் பண்ணாங்கன்னா நான் வந்து ரெட் கார்டு கொடுத்தே தீருவேன் அப்படின்ன உடனே கமருதீன் ஆமா நீ பெரிய பிக் பாஸ், இவர் சொல்லிட்டு சொல்றது கேளுங்க அப்படின்ன உடனே திவ்யா மாத்திடுவாங்க. இல்ல நான் சொல்லல, ரெட் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்ச மாத்திடுவாங்க. இப்படி இதை விஜய் சேதுபதி நீட்டா டீல் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே கூமுட்டைகளை அடிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருவாரு. கடைசியில இவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை தாங்க போடுவாங்க. இதுக்கு இடையில பிரவீன் ராஜ் வந்து இது எங்களுக்கு வந்து பிக் பாஸும் தான் உடந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இதை பார்த்துட்டு என்னடா பிக் பாஸுமா தான் உடந்த, ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு டவுட்டும் இருந்தது. என்ன அப்படின்னா கன்ஃபர்ஷன் ரூம் எப்பயுமே திறக்க மாட்டாங்க, ஆனா இவங்க போட்ட சண்டையில வந்து கன்ஃபர்ஷன் ரூம் திறந்து அந்த மைக்கு பக்கத்துல உட்காந்து வந்து ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வெளியில அழுதுகிட்டு இருந்தாங்க எல்லாரும். என்ன எழவி அது சரியா, அதனால அந்த ஒரு டவுட் இருந்து உடனே விஜய் சேதுபதி வந்துட்டார். வந்த உடனே முதல் விஷயம் வந்து இங்க பாருங்க, இவங்க பண்ண பிராங்குக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, முக்கியமா பிக் பாஸ்க்கு எந்த சம்பந்தமே கிடையாது. பிக் பாஸ் என்ன சொன்னார்னா இதை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அடுத்து வந்து மறுபடியும் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க, இவங்க பிராங்க்னு தெரிஞ்ச பிறகு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் விக்ரம் கேக்குறாரு. விக்கல்ஸ் விக்ரம்னா சார் இவங்க எல்லாம் பிராங்க்னு தெரியாம இந்த பிரவீன் எல்லாம் நான் பயங்கரமா வந்து அட்வைஸ் பண்ணேன் சார், இதை பார்க்கும்போது எனக்கே என்ன நினைச்சி கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காரி துப்பாத குறைய வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி 3 வத்தையும் பயங்கரமா திட்டி விட்டுறாரு. ஒரு பிராங்க் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அது பிராங்க் பண்ணும், இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி எல்லாம் சேராது, எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு இது என்டர்டைன்மெண்டா சீ சிரிக்கிற நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 3 வத்தையும் கதற விட்டுருவாருங்க. அடுத்து கானாவனத்து சார் ஒரு பெரிய கட்டை எடுத்து இவங்க மண்டையில போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது பிராங்க்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து இப்படியும் சொல்லக்கூடாது, எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்றது யார் எது சொன்னாலும் நீங்க அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி பண்ண மாதிரி இருந்தது. அதனால இந்த 3 பேரையும் வந்து ரொம்ப ஹார்ஷாவும் திட்டாம நம்ம ரொம்ப வந்து அப்படியே வந்து ஃப்ரீயா விடாம ரைட்டா திட்டுற மாதிரி வந்து திட்டிட்டு விட்டுட்டு போயிருவாருங்க. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம், இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுவும் வந்து பிரச்சனை மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த ஆம்பளை கீம்பளை அப்படின்லாம் வந்து சண்டை போடக்கூடாது சரியா, ஆம்பளைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனையும் நல்லா வார்ன் பண்ணிட்டு போயிருவாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அதுக்கப்புறம் என்ன ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்களே அவங்க எல்லாம் என்ன டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்களே ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸா கேட்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னே சபரி வேமா கையை தூக்குனே விஜய் சேதுபதி ஐயா நீயா புனிதர் நீங்க எல்லாம் கையை தூக்குனி அப்படின்னா 1 மணி நேரம் பேசுவியடா, ஆனா அதுல ஒரு கண்டென்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாய் போச்சு குமார் கேட்பாரு. உடனே சபரி இல்ல நான் கரெக்டா பண்ணிடுறேன், நான் கரெக்டா பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு அப்படின்ன உடனே எல்லாத்தையும் வந்து புட்டு வைப்பாரு. எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்தவனே பயங்கரமா வந்து ஓவர் சீன் போட்டாங்க. ஆனா உள்ளுக்கு வந்தவனே எல்லாருமே வந்து சைலண்டா தான் 2வது நாள்லயே வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ரவுடிலடா நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. அடுத்து வந்து பார்வதி சொல்றாங்க. பார்வதி என்ன சொல்றாங்க, திவ்யா கணேஷ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட வந்து முகத்துக்கு திருப்பிட்டு போயிடுறாங்க, எதுவுமே வந்து நம்ம சொன்னா காது கொடுத்தே கேட்க முடியாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தான் வந்து திவ்யா கணேஷுக்கும் நம்ம பார்வதிக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஓடுனதை நீட்டா அந்த இடத்துல கிராக்டே சொல்லிட்டாங்க.
அதுக்கு திவ்யா கணேசன் ஒண்ணுமே வாயை திறக்க முடியல. வியானா சொல்றாங்க. வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, இந்த திவ்யா கணேசனை தான் மெயின் அட்டாக் பண்றாங்க. இவங்க எல்லாம் வந்த உடனே வாயில இந்த ஸ்கூல்ல வந்து வாயில விரல் வச்சுட்டு அமைதியா உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொத்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து வந்த புதுசுல வந்து இங்க டெக்கோரம் சரியில்லை, அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்த உடனே வந்து இவங்களோட ஆக்டிவிட்டி சுத்தமா மாறி போச்சு அப்படின்றது திவ்யா கணேசன் முகத்திரையை கிழிக்கிற மாதிரி தான் வந்து வியானாவும் சொன்னாங்க. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அடுத்து துஷார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திவ்யா கணேஷ்டா போய் பேசவே முடியல. போய் பேசினா அப்படின்னம்னா முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க. அதுவும் வந்து மைக்கெல்லாம் வந்து போடல அப்படின்னு சொன்னா அப்படின்னம்னா என்ன பார்த்து வந்து எங்களை இப்படி அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கையை காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மூடிக்கிட்டு பாப்போம், சாப்பிட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். திவ்யா கணேஷ் சார், நான் மைக்கெல்லாம் போடலன்னு எனக்கு பிக் பாஸ் ஒரு தடவை கூட வந்து வான் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு ஒரு அண்ட புழுவை சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து நாங்க பார்க்காமலாம் ஒன்றும் சொல்லல, நாங்க பார்த்தது கரெக்டா இருக்க போய் தான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம். அது எது பார்த்து அது தப்பா இருந்ததுன்னா, இதே இது வந்து துஷார் தப்பா சொன்னார்னா அவர்கிட்டயே நாங்க கொஸ்டின் கேட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா கணேஷ்க்கு மூஞ்சி செத்து போச்சு. விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டோடனே திவ்யா கணேசன் என்ன சார் அப்படின்ட்டு வந்து, சார் நான் ஏதோ ஒரு இதுல இருந்தேன் சார் அப்படின்ட்டு வந்து திவ்யா கணேசன் அந்த இடத்துல என்ன பேசுனே தெரியாம உளறி கொமிச்சிருவாங்க. உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. அதுக்கப்புறம் கமருதீன் சொல்லுவாப்ல. கமருதீன் வந்து திவ்யா கணேசன் தான் சொல்லுவாங்க, நாங்க ரெண்டும் சேர்ந்து வந்து ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஆனா இருந்தாலும் எனக்கே வந்து இவங்ககிட்ட வந்து பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல வந்து நாங்க பேச போனோம்னா, இது 10 மணியா, 10 மணிக்கு மேல என்னடா பேச போற, 10 மணின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜய் சேதுபதி கிராஸ் கொஸ்டின் கேட்டோடனே, சார் இல்ல சார் லைட் ஆஃப் பண்ண உடனே 10 மணின்னு நாங்க நினைச்சுக்குவோம் சார். ஓ அப்படியா, நாங்க 9 மணி கூட ஆஃப் பண்ணுவோம் சில டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பயும் கம்முவை வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து கமருதீன் வந்து அது மட்டும் இல்ல சார், இந்த திவ்யா கணேஷ் எப்ப பேசினாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. வந்து திவ்யா கணேஷ் என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம வந்து, ஆஹா இந்த வாரம் வந்து நம்ம பயங்கரமா சவுண்ட் விட்டோம், நல்ல பேர் வாங்குவோம்னு நினைச்சோம்னா இப்படி எல்லாரும் நம்மளை வச்சு செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட முகத்தோட ஆக்டிவிட்டி இருந்ததுங்க. இதுக்கு இடையில வந்து அரோரா வந்து பேச போவாங்க. உடனே விஜய் சேதுபதி, அரோரா பேச போறீங்களா, இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்களா, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுங்க அப்படின்னு. இல்ல சார் நான் பேசுறேன் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரோரா பேசுவாங்க. பேசல வந்து ஐயோ நான் என்ன பேசுறேன் அப்படின்ட்டு மறந்துடுவாங்க. உடனே உட்காருங்க அப்படின்னா, இல்ல சார் நான் பேசிடுறேன் சார். அதாவது என்ன அப்படின்னம்னா, இந்த திவ்யா கணேஷ் இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து ஒரே ஒரு குரூப்பிசமா தான் சார் இருக்காங்க. இங்க குரூப்பிசம் சொல்லி வந்து எங்களை சொன்னாங்க, ஆனா இன்னும் அவங்க குரூப்பிசமா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாங்கெல்லாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணா நீ சொல்லவா வந்து போலோ சாப்பிட்டு போவியா? விஜய் சேதுபதி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து வந்து, இங்க பாருங்க நீங்க வெளியில பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனா அதுக்காக வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ல. ஏன்னா திவ்யா கணேஷ் நிறைய டைம் துஷார்ட்ட பேசும்போது, நீ என்ன 28 நாள் பேசல, இப்ப என்னத்த பேச போற அப்படின்னு அடிக்கடி சொன்னாங்களே, அதுக்கு செம வார்னிங்க வந்து விஜய் சேதுபதி நீங்க அப்படி சொல்லவே கூடாது. 28 நாள் பேசலன்னா எப்போனா அவர் பேசுவாரு, அவர் இப்ப பேசணும் நீங்க சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுலே திவ்யா கணேஷ் தான் அதிக வார்னிங் கொடுக்கப்படுதுங்க. விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா, ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் என்ன, இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் யாருக்கு, நம்ம துஷாருக்கு தான். துஷாரு இத்தனை நாள் வந்து பேசாம இருந்துட்டு இந்த வாரம் தான் பேசின, நீ இப்படி வெளியே போயிட்டியே அப்படின்ட்டு வந்து துஷாரோட அந்த சீட்டை எடுத்து காமிச்சிட்டாங்க, வெளியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு யார் ஷாக்கு இல்லையோ அரோரா ஷாக்கு. ஏன்னா அரோரா அந்த அளவுக்கு வந்து அழுதாங்க. துஷார் போனதுக்கு அப்புறம் கமருதீனை கட்டி பிடிச்சு ஒரே ஒப்பாரி. கமருதீன் துஷார் போவானே நினைச்சு பார்க்கல, ஆனா இப்படி போயிட்டானே, ஆனா நீ போவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கமருதீனுக்கு என்னடா இது, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம போயிருவேன் போய் நினைச்சிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீனோட மைண்ட் வைஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. இது கடைசியில வந்து துஷார் வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பாரு. சார் இப்பதான் சார் எனக்கு அறிவே வருது, 4 வாரம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாப்ல. அதுக்கு விஜய் சேதுபதி ஏன்ட சொல்லாதீங்க, நேரம் ஹவுஸ் மேட்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு பிளாஸ்மா டிவி வழியா போய் வந்து அதை சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா விளாடுங்க, கையம் கிடைக்கவே கிடைக்காது, தூங்குற மாதிரி நடிக்காதீங்க, அரோரா விளாண்டு தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான் நடந்தது. ஒயில் கார்டு என்ட்ரியா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிராங்க பத்தி பேசியிருக்காரு, எவிக்ஷன், இந்த 3 விஷயத்த தான் வந்து பேசியிருக்காரு. இது வந்து சொன்ன மாதிரிதான், ரொம்ப ரோஸ்டும் பண்ணல, ரொம்பவும் வந்து அவங்கள புகழ்ந்தும் பேசல, பட்டும் படாத மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.